Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிஜமான ஃப்ரெண்ட்ஷிப் கோல்னா அது இதுதாங்க. மொட்டை மாடி பிரிப்பரேஷன் டு அரசு வேலை. ஒரே நேரத்தில் கனவை நிஜமாக்கிய ஃப்ரெண்ட்ஸ் கேங். இதை விட இன்ஸ்பிரேஷன் வேணுமான்னு சொல்ல தோணுதில்ல. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு. தஞ்சை பெருவுடையார் கோவில்ல விபூதியோடு நிற்கிற இந்த 5 பேருமே இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிற பலருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அரசு உத்தியோகத்துல போய் உட்காரணும் அப்படின்றது கனவாவே இருக்கும். அதுக்காக பலருமே பல அவமானங்களையும் கேள்விகளையும் சந்திச்சு அதுக்காக போராடுவாங்க. அதுவும் 27, 28, 29 இந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொசைட்டி எதிர்பார்க்கிற அந்த வயசுல வேலை தேடுறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்ல. எப்பதான் வேலைக்கு போவ, எப்ப கல்யாணம் பண்ணிக்குவேன்ற அத்தனை கேள்விகளையும் நம்பிக்கைங்கிற வஜ்ர கவசத்தை பயன்படுத்தி தகர்த்தெறியணும். அப்படிதான் இந்த நண்பர்கள் குழுவோ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன்ல தன்னுடைய அரசு வேலை கனவை நோக்கி பயணம் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அரசு வேலைக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருந்திருக்காங்க. அரியலூர் மாவட்டம், திருச்சி, மயிலாடுதுறைன்னு எங்கெங்கிருந்தோ வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே கனவுக்காக பாடுபட்டு இருந்திருக்காங்க. விடிய காலையில மாடியில போய் உட்காந்து எல்லாரும் ஒன்னா படிச்சு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டா இருந்து மார்க் ஒரு வேலை குறைஞ்சு வருது, டெஸ்ட் ரிசல்ட் சரியா இல்ல, வேலை கிடைக்கல அப்படின்னா கூடவே நின்று இருந்திருக்காங்களா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷனுக்கு வந்தவங்க, ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய கனவை நோக்கி பயணம் செஞ்சவங்கன்னு அத்தனை பேரும் இதுல இருந்திருக்காங்க. குடும்பத்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க அத்தனை பேரும் பாடுபட்டு ப்ரிப்பேர் பண்ணது வீண் போகல. முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் VAO-வா செலக்ட் ஆகியிருக்காங்க. 2024 குரூப் 4 எக்ஸாம்ல தேர்ச்சி. அங்கிருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க, ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்ல ஒருத்தவங்க, நீதித்துறையில ஒருத்தவங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கா அரசு வேலை கிடைக்க தொடங்கியிருக்கு. அதுவும் வெறும் 6 மாச இடைவெளிக்குள்ள. நிச்சயமா முதல்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் போது தனக்கு கிடைச்ச வேலையை விட நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்ற அந்த ஏக்கம் தான் அதிகமா இருந்திருக்கும். கடைசியில அந்த ஃப்ரெண்டுக்கும் வேலை கிடைக்கும் போது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. உண்மையான நட்பு இருந்தா எதை வேணா சாதிக்கலாங்கிறதுக்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு வேணுமா சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை வழங்க ராகி, கொள்ளு, வெல்லம், அரிசின்னு யானைகளுக்கு விதவிதமான சாப்பாடு. இதுதான் அசத்தலான பிரேக்ஃபாஸ்ட். வைரல் ஆகும் வீடியோ. நல்லா இருக்குப்பா, இப்படி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சும்மா என்ன மசமசன்னு நின்னுட்டு போய் இன்னொரு உருண்டையை எடுத்துட்டு வாங்கன்னு யானை அந்த உருண்டை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப அழகா போஸ்ட் தராங்க. முதுமலை புலிகள் காப்பகத்துல இருக்கிற கோழிக்கமுத்தி யானைகள் முகாம்ல யானைகளுக்காக ராகி, அரிசி, கொள்ளு இதெல்லாம் வச்சு கூடவே தேங்காய் அப்புறம் வெள்ளத்தோட கலந்து ஒரு உருண்டை மாதிரி குடுக்கறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அவங்களுக்கு இதுதான். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கேப்பா அப்படின்னு ஒவ்வொரு யானைகளும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு யானைகளுக்கும் பிரத்யேகமா வந்து ஒவ்வொரு பணியாளர்களும் செய்யறாங்க. இது இந்த யானைக்கு அப்படின்னு நேம் போர்டு வேற இருக்குன்னா பாத்துக்கோங்க. பெரிய யானையும் சரி, குட்டி யானையும் சரி, அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவுகளை அப்படியே சூப்பர் டேஸ்டியா சாப்பிடுறாங்க. அந்த அழகா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் நோட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.